ஒரு விமான பயணம் ஒரே ஒரு நிமிடம். சில நேரம் பேருந்தில் கூட இதைவிட அதிக நேரம் ஆகும். ஆனா, இன்றைக்கு மக்கள் இதிலே பயணம் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? ஸ்காட்லாந்து அருகே இருக்கும் ஆர்க்னி தீவு கட்டத்தில் வெஸ்ட்ரே என்ற ஒரு தீவு, அதற்கு மிக அருகில் பாப்பா வெஸ்ட்ரே என்ற இன்னொரு தீவு. இந்த இரண்டு தீவுகளுக்கு இடையிலான தூரம் வெறும் 2.7 கிலோமீட்டர் தான். இந்த இரண்டு தீவுகளுக்கிடையே உலகத்திலேயே மிக குறைந்த நேரம் எடுத்துக்கொள்ளும் விமான பயணம் நடக்கிறது. சாதாரணமாக 1 நிமிடம் 30 வினாடி. சில நாட்களில் வெறும் 47 வினாடிகள் மட்டும். இவ்வளவு குறைந்த தூரத்திற்கு படகில் போகலாமே, நடந்து போக முடியாதா? அப்படி இருக்க ஏன் விமானமே? இந்த பகுதியில் வானிலை மிகவும் கடுமையானது. பலத்த காற்று, புயல், உயர்ந்த அலைகள். அதனால் படகு சேவைகள் அடிக்கடி ரத்து செய்யப்படும். ஆனால் இந்த சிறிய விமானம் அதிக நம்பகமானது. ஏன் பாலம் கட்டக்கூடாது என்று கேட்கலாம். இங்கிருக்கும் மக்கள் தொகை மிக குறைவானது. பாப்பா வெஸ்ட்ரேவில் 100க்கும் குறைவான மக்கள் தொகை இருக்கும். வெஸ்ட்ரேவில் 500க்கும் குறைவான மக்கள் தொகையே இருக்கும். இந்த மக்கள் தொகையை முன்னிட்டு இந்த பாலம் கட்ட செலவு செய்வது மிக அதிகமானது. இந்த பயணம் சுற்றுலா பயணிகளுக்காக மட்டுமல்ல, தினசரி பயணம் செய்யும் உள்ளூர் மக்கள் தான் அதிகம். மாணவர்கள், மருத்துவமனைக்கு செல்லும் நோயாளிகள், வேலைக்கு செல்வோர், அவசர பயணங்கள். இது ஆடம்பர சேவை இல்லை. இது ஒரு உயிர்க்கயிறு போன்ற சேவை. இந்த பயணத்தின் ஆச்சரிய தருணம், சீட் பெல்ட் போட்ட உடனே அடுத்த நிமிஷம் லேண்டிங் அறிவிப்பு. ஒரு தேநீர் குடிக்க கூட நேரம் கிடையாது. இதன் முடிவு, தொழில்நுட்பம் எவ்வளவு முன்னேறினாலும் சில இடங்களுக்கு சிறிய தீர்வுகள் தான் மிகப்பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அதனால்தான் இந்த ஒரு நிமிட விமான பயணம் இன்றும் தொடர்ந்து நடக்கிறது. உலகத்தில் இப்படியான ஆச்சரியமான உண்மைச் சம்பவங்கள் தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பின்பற்றுங்கள். நன்றி, வணக்கம்.